வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்பில் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதில் பழைய தமிழ் புத்தகம் இதில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. இது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக தான் இதில் பார்க்க போகிறோம். நான் 2021 டைப்பிஸ்ட் குரூப் 4 டைப்பிஸ்ட் போஸ்டிங் எடுத்து இப்போ ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பழைய புக்கு தான் இருந்தது. புது புக்கு அப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அந்த பழைய புக்கில் நான் என்ன படித்தேனோ, நான் என்ன எழுதி வச்சுருந்தேனோ அதை தான் இப்போ உங்களுக்காக நான் திருப்ப ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புது புக்கு இப்போ எல்லாரோட கையிலையும் இப்போ இருக்கும். பழைய புக்கு இப்போ யாரோட கையிலையும் இருக்காது. ஸோ நம்ம லைப்ரரியில் இருந்து வேணால் நம்ம எடுத்து படிச்சுக்கிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்க பிரித்து எழுதுக எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை. பழைய புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக்கும் நான் கொடுப்பேன். புது புக்கில் இருக்கிறதையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்காக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் 1 by 1 நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிரித்தெழுதுகன்னு இப்போ பார்ப்போம். இப்போ 6ஆம் வகுப்பு ஒன் பார்க்கன் ஈக்குவல் டு தான் இந்த இடத்துல ஸ்க்ரீன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஒன் பார்க்கன் ஈக்குவல் டு ஒன் பால் ப்ளஸ் கண். ஒன் பால் இந்த குண்டு இல்லு இருக்கு இல்லையா, இந்த இல்லு தான் ஒரு வருமொழியோடு புணரும் பொழுது இர்ரா என்ன ஆகும், உங்களுக்கு என்ன மாறும். உங்களுக்கு இதில் நிலைமொழி, வருமொழி, அது எப்படி 2 வார்த்தைகள் புணருது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம். நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக இதை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த இல்லு இன்னா மாறுது, இர்ரா மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கே பழகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இலக்கணம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வருமொழி, நிலைமொழி எப்படி புணருது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன் பார்க்கண் ஈக்குவல் டு ஒன் பால் ப்ளஸ் கண். அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. நாற்றிசை, எல்லா இடத்துலையும் இந்த நம்பர் கணக்கு வந்துன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை செப்பரேட்டாக தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நாற்றிசை 4 கூட்டல் திசை. ஆற்றுணா 6 கூட்டல் உணா. இதை தவிர்த்து வேறு எதுவுமே பழைய 6ஆம் புக்கில் தமிழ் புக்கில் வேறு எதுவுமே பிரித்தெழுதுக இல்லையா, 6ஆப்பில் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு எழுத்து நம்மளாம் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். இருந்தாலும் அப்போ இருந்த தமிழ் புக்கில் இம்பார்ட்டன்ட் சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தது இவ்வளோ தான். 7ஆம் வகுப்பு பழைய தமிழ் புக்கு. புறநானூறு, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. நான்மணி மாலை 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை. செவ்விதழ், செம்மை கூட்டல் இதழ். உடற்குண்டாம், உடல் ப்ளஸ் உண்டாம் அப்படின்னும் பிரிக்கலாம். உடல் ப்ளஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இரு குண்டியில் வர இடத்துல புணரும்போது இந்த இரு தான் அந்த இடத்துல வரும். உடல் ப்ளஸ் கூ ப்ளஸ் உண்டாம். நின்னடி, நில் ப்ளஸ் அடி. எண்ணென்ப, எண் ப்ளஸ் என்ப. இது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அப்படின்ற திருக்குறள் எடுத்திருப்பாங்க. கசடர, கசடு கூட்டல் அற. இப்போ 8ஆம் வகுப்பு பார்ப்போம். 6 உயித்து, 6 ப்ளஸ் உயித்து. சதுரகராதி, சதுர் கூட்டல் அகராதி. எந்த இடத்துலலாம் நம்ம தப்பு விடுவோமோ அந்த மாதிரி வார்த்தைகளாக பார்த்து தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. நம்ம தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அந்த லெசனில் உள்ள எல்லா ஒன்வேர்டு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த ஒரு பொருட்பன்மொழி எல்லாமே நம்ம படித்து வச்சுருக்கணும். குற்றியல் இகரம், குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். வீடு யாது, வீடு ப்ளஸ் யாது. என்பது யாது, என்பது ப்ளஸ் யாது. வரகி யாது, வரகு ப்ளஸ் யாது. மண்ணுயிர், மண் ப்ளஸ் உயிர். சொற்பிழை, சொல் ப்ளஸ் பிழை. இந்த இடத்துலையும் பாருங்கள் குண்டியில். நான் ஏன் இந்த ஒரு எழுத்தை மட்டும் சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஒரு இதை புணர்றதை தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டே வரோம். குண்டியில் வர்ற இடத்துல அதை சேரும்போது அந்த பெரிய ரா தான் இந்த இடத்துல வரும். 96, 90 ப்ளஸ் 6. இலக்கியம், இலக்கு ப்ளஸ் எம். ஈரிருவர், 2 ப்ளஸ் இருவர். பைங்குவளை, பசுமை ப்ளஸ் குவளை. தாய்மை அன்பிரணை, தாய்மை ப்ளஸ் அன்பின் ப்ளஸ் தனை. அதை தான் தாய்மை அன்பிரணை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தாய்மை அன்பு, தாய்மை ப்ளஸ் அன்பு. மெஞ்ஞானம்,
மெய் ப்ளஸ் ஞானம். உடம்பார் உடம்பு ப்ளஸ் ஆர். நூற்றாண்டு 100 ப்ளஸ் ஆண்டு. நாடகம் நாடு ப்ளஸ் அகம். அக்ரிணை இந்த இடத்துல வந்து எக்கு வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு, அது வந்து இந்த இடத்துல டைப் ஆகி வரல. அக்ரிணை அக்கன்னா தான் இந்த இடத்துல வரணும். அல் கூட்டல் திணை. போதவில் போது ப்ளஸ் அவில். சிற்றாறு சிற்று ப்ளஸ் ஆறு. ஐம்பூதங்கள் 5 ப்ளஸ் பூதங்கள். நேருற நேர் ப்ளஸ் உற. பொற்சிலை பொன் ப்ளஸ் சிலை. இது என்னடா இப்படியே ரீட் பண்ணிகிட்டே போகிறாங்க, இது என்ன சின்ன கிளாஸில் படிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதை 2 தடவை 3 தடவை இதேமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒவ்வொரு எழுத்தும் எப்படி சேருது, ஒவ்வொரு இடத்துல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த லெசனுக்கு போயிடலாம். அடுத்த கிளாஸில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.